இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சீன பள்ளிகளுக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை அளித்துள்ள விவகாரத்தில் எழுந்துள்ள சர்ச்சை ஒற்றுமை அரசாங்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அண்மையில் ஸ்லாங்கூர் சப்பாங்கில் உள்ள சீன பள்ளி ஒன்றுக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை அளித்துள்ள விவகாரம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நன்கொடை குறித்து எழுப்பப்பட்டு வரும் சர்ச்சைகளால் சீன சமூகத்தினர் கடும் அதிருப்தியில் உள்ளதால் அது ஒற்றுமை அரசாங்கத்திற்கான அச்சமூகத்தினரின் ஆதரவை பாதிக்க செய்யும் என டிஏபி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குவா கியா சாங் எச்சரிக்கை விடுத்தார். அண்மையில் பினாங்கு சுங்காய் பாக்கப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கண்டுள்ள தோல்வி ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது சீன சமூகத்தினர் நம்பிக்கையை இழந்து வருவதை காட்டுகின்றது. அத்தேர்தலில் வெறும் 47 விழுக்காட்டு பதிவு பெற்ற சீன வாக்காளர்கள் வாக்களிக்க வெளியே வந்துள்ள வேளை அவர்களில் 10 விழுக்காட்டினர் பரிகத்தான் நேஷனலுக்கு வாக்களித்துள்ளனர். தற்போது சீன பள்ளிக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை அளித்துள்ளதை விமர்சிப்பதன் வழி கல்வியில் தங்களுக்கான உரிமையில் தலையீடுகள் உள்ளதாகவே அச்சமூகத்தினர் கருதுவதாக குவா கியா சாங் கூறினார். சீன பள்ளி ஒன்றுக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை அளித்த விவகாரத்தை தற்காத்து பேசியுள்ள கிராகான் கட்சிக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையில் மூண்டுள்ள கருத்து வேறுபாடு அவ்விவகாரத்தில் சுமூகமான தீர்வை எட்ட அதனை பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் கூட்டத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக கிராகான் கட்சி தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். நடப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அவ்விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கூற்றுகளை முன்வைத்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் பரிகத்தான் நேஷனலின் அனைத்து உறுப்பு கட்சிகளையும் சேர்ந்த கடைநிலை உறுப்பினர்களை உட்படுத்தி உட்கட்ட கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்றார். அம்னோவிலிருந்து விலகி பாஸ் கட்சியில் இணைந்துள்ளதாக கூறப்படும் ரம்பியா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஜைலானி காமிஸ் அது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்க கடிதம் அளிக்க வருகின்ற வெள்ளிக்கிழமை வரையில் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற சந்திப்பில் அவரிடம் தாம் அக்கடிதத்தை கோரி 2 வார கால அவகாசம் வழங்கியிருந்ததாக மலாக்கா சட்டமன்ற தலைவர் டத்தோ வீரா இப்ராஹிம் டூரும் தெரிவித்தார். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஜைலானி ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திரும்பியதும் அவரது நிலை குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் இப்ராஹிம் கூறினார். சிறார்களுக்கும் குடும்பங்களுக்கும் இணையம் பாதுகாப்பானதாக உள்ளதை கண்காணிப்பதற்காக அடுத்த ஆண்டு அமல்படுத்தப்படவிருக்கும் உரிமத்தை பெறும் புதிய விதிமுறைக்கு சமூக ஊடக நடத்துனர்கள் சாதகமான பதிலை அளித்துள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்தார். சிங்கப்பூரில் தாம் மேற்கொண்ட 3 நாட்கள் அலுவல் பயணத்தில் மெத்தா, கூகுள், டிக்டாக், டென்சென்ட் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து சம்பந்தப்பட்ட விதிமுறை குறித்து விளக்கம் அளித்தபோது அந்நிறுவனங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மலேசியா தங்களுக்கு முக்கியமான சந்தையாக விளங்குவதை ஒப்புக்கொண்ட அந்நிறுவனங்கள் மலேசிய அரசாங்கத்தின் முடிவுக்கு இணங்க தயாராக இருப்பதாகவும் கூறியதாக ஃபாமி குறிப்பிட்டார். பழைய பாணியிலான பகடி வதைகள் தற்போது கால சூழலுக்கு ஏற்ப இணைய பகடி வதைகளாக மாறிவிட்டதால் பணியிடங்களில் இணைய பகடிவதை தடுப்பு கொள்கையை முதலாளிமார்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் கையாள வேண்டும் என மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் MEF தலைவர் டத்தோ டாக்டர் ஷேட் ஹுசேன் ஷேட் ஹுஸ்மான் வலியுறுத்தினார். தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான பணியிட சூழலை ஏற்படுத்தி தருவது மிக முக்கியம் என கூறிய அவர் இணைய பகடிவதைகளில் ஈடுபடுவோரை நிர்வாகிகள், மேற்பார்வையாளர்கள் முதலானோர் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என்றார். இணைய பகடிவதைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு மாறும் பட்சத்தில் நிறுவனங்கள் அவற்றின் நிறுவன கொள்கைக்கும் சட்டத்திற்கும் ஏற்ப உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என டாக்டர் ஷேட் ஹுசேன் ஆலோசனை விடுத்தார்.
கிளாந்தான் கொத்தபாருவில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி தலையில் தேங்காய் விழுந்ததால் மண்டை ஓட்டில் விரிசல் ஏற்பட்டு 3 மாதங்கள் கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட அப்துல் லத்தீப் இப்ராஹிம் எனும் 34 வயது ஆடவர் சுயநினைவுக்கு திரும்பினார். தனது தாயாரின் தோட்டத்தை தூய்மைப்படுத்த சென்றபோது நிகழ்ந்த அச்சம்பவத்தில் காயங்களுக்கு இலக்காகி இருந்த அவ்வாடவருக்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USMஇன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவரது தலையில் இடது புறத்திலுள்ள மண்டை ஓடு அகற்றப்பட்ட நிலையில் அவ்வாடவர் தற்போது படுத்த படுக்கையில் உள்ளார். குடும்ப தலைவருக்கு ஏற்பட்டுள்ள அக்கதியால் அக்குடும்பம் பொருளாதார ரீதியில் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. கடா சுங்கைப்பட்டாணியில் 200 கிலோகிராம் உடல் பருமனான நோயாளியை நேற்றிரவு அவரது வீட்டிலிருந்து சிக்கிலுள்ள மலேசிய பொது தற்காப்பு படையினர் சிறப்பு சேவையின் வழி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். பக்கவாதத்திற்கு இலக்காகியுள்ள அவ்வாடவர் நேற்றிரவு மணி 10 அளவில் உறங்க வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை பணியாளர்களின் உதவியுடன் பொது தற்காப்பு படையின் 6 உறுப்பினர்கள் லாரியின் வாயிலாக அவ்வாடவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையுடன் சிகிச்சை அளிக்கப்படவுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.